உறவுகளே இங்கே பாருங்கள், எங்கள் கடையில் முன்ன பறிச்ச களையும் கிடந்துச்சு, இப்போயும் களை கிடக்குது. 4 ஆளை விட்டு பாருன்னா அந்த குமார் வேணாங்குதுங்க. பாரு எவ்வளோ களை கிடக்குதுங்க. 7 8 எட்டாதா? அங்கே பாருங்கள் எங்கள் குமார் பண்ணுற வேலையை. இன்னும் களை கிடக்குது. நானும் இப்போ போய் குனிஞ்சு பறித்தேன். களை அப்படியே வளர்த்தியா கோரை கிடக்குது. ஆமாம், இந்த குமார் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 4 ஆளை விட்டு பறித்தா தான் நல்லாயிருக்கும். அன்பான உறவுகளே, இந்த குமாருக்கு நீங்களே சொல்லுங்கள். அன்பான உறவுகளே, போதும் வேணாங்குது. ஏன்னா கோரை பூத்துக்கிட்டு நிற்கிது. ஒரு 3 ஆளை விட்டு இல்லாட்டி ஒரு 4 ஆளை விட்டு தொலைவி விட்டாக்க மிதி வாங்கினா நல்லா உருவிக்கிட்டு வரும். மிதி எவ்வளோக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு பயிர் நல்லா வரும். அது குமாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே பாரு, அது கையில் எப்படி வச்சுருக்கு பாரு, அந்த மாதிரி குத்தாக இருக்குது. அதான் குமார், இன்னும் ஒரு 4 ஆளை விடணும். சொல்லுங்கள் குமார்கிட்ட சொல்லுங்கள். என் அன்பான உறவுகளே, எங்கள் கொலையில் இன்னும் களை கிடக்குது. என்ன எடுக்க களை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் 2 களை தான் பறிப்பாங்க. 3ஆவது களை கிடக்குது. 1 2 தான் கருது விட்டுருக்குது. பாருங்கள் மக்களே, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆளை விட்டு தான் எடுத்தாகணும். இன்றைக்கி ஆளை விடுறத கவலைப்படாத குமார். கோசாரு ஏன் ஆளை விடு. வாங்க எங்கள் வயலுக்கு களை பறிக்க வாங்க என் அன்பான உறவுகளே. நான் நம்பிடுங்க போய் பறித்தேன். மூக்கெல்லாம் அறுக்குது அந்த தோவை. ஓகே, பாய் என் அன்பு செல்லங்களே, பாய். பாரு நம்பிட்டு நானும் இறங்கி எடுத்துக்கிட்டு கிடந்தேன். வேறு எங்கள் குமார் கையில் கொத்தாவே கிடக்குது. அப்படிங்க இன்னும் 3ஆவது கலைக்கு 2 களை தான் பறிப்பாங்க அங்கே.